அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகர் புடிங்க தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோமா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்று வரும். நான் நிறையா ரெசிபிகள், மலேசியன் ரெசிபிகள் நிறையா நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போய் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புதுவிதமான ருசியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது எப்படி என்ன பொருள் வாங்க பார்ப்போம். எப்பவும் போல் ஒரு பொடி அகரக்காய், நீங்கள் தூள் வேண்டாம் தூள் போட்டுக்கிறோங்கம்மா. 4 ஸ்பூன் தூள் போடுங்க அகரக்காய் தூள். சீனி ஒரு 50 கிராம் தண்ணி. இது அகரக்காய் காய்ச்சறதுக்கு. இது அதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு 2 முட்டை, கெட்டி பால் ஒரு 50 மில்லி, 2 ஸ்பூனு பட்ரு, ஒரு 4 பீஸ் ரொட்டி, அப்புறம் தண்ணி பால் 150 மில்லிம்மா. இப்போ நம்ம ஒரு 300 மில்லி தண்ணியை ஊற்றுறோம். சரியா, தண்ணியை குறைச்சி தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம அதுக்கு வேறு தண்ணி ஊற்ற போகிறோம். சரியா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஊற்றினாலும் நல்லது. எனக்கு ப்ரெட்டு 3 தான் இருக்குமா. நீங்கள் 4 ப்ரெட்டு போடுங்க. அப்புறம் அகரக்காய் கழுவிட்டு போடுங்கம்மா. நீங்கள் தூள் போடுறதா இருந்தால் அகரக்காய் பவுட்ரு இந்த இதுக்கு நீங்கள் 4 ஸ்பூன் தூள் போடணும். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறோங்கம்மா. ப்ரெட்டை ஓரத்துலலாம் வெட்டிக்கிட்டு எடுத்துக்கிறோங்க. இது நீங்கள் 4 ப்ரெட்டு எடுங்கம்மா. எனக்கு 3 தான் நான் என்னோட வீட்டில் இருந்துச்சு. நான் 3 தான் போடுறேன். அப்புறம் கெட்டிப்பால், இனிப்பு பால், கெட்டிப்பால், கிரீமர் மில்க்கு, அது ஒரு 50 மில்லி போடுங்க. 2 முட்டை போடுங்க. முட்டை போட விருப்பம் இல்லாதவங்க 150 மில்லி தண்ணி பால் ஊற்றுங்கம்மா. விருப்பம் இல்லாதவங்க ஒரு 2 ஸ்பூனு கஸ்டர்ட் மாவு போடுங்கம்மா. அப்புறம் 2 ஸ்பூனு மஜ்ரீனு, அதாவது பிளாந்தா. இதை நீங்கள் கடைசியில் கூட போடலாம். ஒன்றா சேர்த்து போட்டு அரைக்கவும் செய்யலாம். நீங்கள் கடைசிலையும் போடலாம், கிண்டும் போது போடலாம். நான் அதையும் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எசன் வெண்ணிலா எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றிக்கிறங்க. கொஞ்சோண்டு தண்ணிம்மா, ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். அதோட அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆக்கரக்காய் காய்ச்சிருக்கோம். இதெல்லாம் கரைஞ்சிருக்கும். அதை நம்ம பார்த்து நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் இதை ஊற்றுங்கம்மா. ஏன்னா நம்ம ஆக்கரக்காய் கரையணும், இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் விழுக்குன்னு போயிடும். அதனால் பார்த்துக்கிறேங்க. தூள் போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போடுங்கம்மா. உப்பு போட்டால் நம்ம நறுக்கு இனிப்பு விழுகும். சரியா, ஆக்கரக்காய் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அப்புறம் சீனியை போடுங்கம்மா. நான் 50 கிராம் சீனி போடுறேன். நீங்கள் ஸ்பூனு கணக்காக இருந்தால் 5 ஸ்பூனு இல்லை 6 ஸ்பூனு போடுங்கம்மா. இதில் தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் தூள் போடுங்க. ஆக்கரக்காயில் தூள் தான் இருக்குது அப்படின்னா 4 ஸ்பூன் போடுங்க. ஆக்கரக்காய் கொஞ்சம் கூடுதலாக போனால் அது ஒன்றும் ஆகாது. என்ன கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வரும், நம்மளுக்கு சாஃப்டாக வராது. அதனால நம்ம அதை கணக்காக போட்டுறணும். அப்புறம் நம்ம ப்ரெட் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுங்க. அதை ஊற்றி நல்லா சூடாகி நல்லா திக்காக, நம்மளுக்கு பாயாசம் எப்படி வரும் அந்த மாதிரி நல்லா திக்காக காய்ச்சணும். பால்லாம் திக்காக காய்ச்சுவோமா இல்லையாம்மா. முந்திரி பாதாம்லாம் அரைச்சி ஊற்றி காய்ச்சுவோமா இல்லையா, அந்த மாதிரி திக்காக காய்ச்சிக்கிறேங்க. சரியாம்மா. அப்புறம் 3 கோப்பை எடுத்து வச்சுக்கிறேங்கம்மா. 3 கோப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒன்று ப்ளேன் நம்ம கலர் போடல, 2க்கு நம்ம கலர் போடுறோம். 1க்கு நான் கோகோ பவுடரை சுடுதண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் கோகோ பவுடரை. இன்னொன்றுக்கு ரோஸ் மில்க், அதாவது சிரப் கலர் போடுறோம்மா. கலர் உங்கள் விருப்பங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. நீங்கள் 3 கலர் கூட நீங்கள் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம். சரியா, ப்ரெட்டை மட்டும் நீங்கள் 4 போட்டுருங்க. சரியா, 4 தான் இந்த அளவுக்கு. 2 முட்டைக்கு நம்ம 4 ப்ரெட்டு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் 4 போட்டுருங்க. ஏன்னா அந்த ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த ப்ரெட்டு இந்த ஒன்று குறவாக இருக்கிறனால நம்மளுக்கு டபக்குன்னு ஓடும். அந்த மாதிரி ஓடக்கூடாது. நம்மளுக்கு அப்படியே ஊற்றும் போது அப்படியே நிற்கணும். அந்த கலர் மேலே அப்படியே நிற்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது ஓகே இருக்கும். அந்த ஒரே ஒரு ப்ரெட்டு இல்லாதனால எனக்கு அப்படி ஓடுதுமா. எப்போது 4 ப்ரெட்டு தான் போடுவேன். நானும் ப்ரெட்டை கவனிக்காமல் செஞ்சிட்டேம்மா. நீங்கள் 4 போடுங்க. சரியா, அப்புறம் ரோஸு சிரப் அதில் போட்டாச்சு. இதில் கோகோ பவுடரை சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்துக்கிறேன். 2 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டோம்மா. சுடுதண்ணி ஊற்றி திக்காக கரைச்சி வச்சுக்கிறேங்க. ரொம்ப தனியாக கரைச்சி வச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வைங்க. கோகோ பவுட்ரோ மைலோவா சாக்லேட் பவுட்ரு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸோடு இருக்கும், அதை கூட நீங்கள் போடலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த அச்சுவான உங்கள் வீட்டில் இருக்கோ, பீயானாக இருந்தாலும் பரவாயில்லாமல் அதில் ஊற்றுங்க. முதல்ல சாக்லேட்டை ஊற்றுங்க, அதுக்கப்புறம் மஞ்சளை ஊற்றுங்க, அதுக்கப்புறம் ரோஸை ஊற்றுங்க. சரியா, இப்படி ஊற்றும்போது அது ஓடக்கூடாது, அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி நின்றால் தான் நம்மளுக்கு அதோட திக்னஸ் கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம். இப்போ பாருங்கள், ரோஸை ஊற்றுவோம் பாருங்கள், கொஞ்சம் ஓடும்.
இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கலர் வந்து கொஞ்சம் கலங்கிரும். சரியாம்மா? அப்புறம் லைட்டாக அப்படி குச்சி வச்சு இப்படி செய்யலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படியே நீங்கள் வச்சிடலாமா. வச்சு ஆறின பிறகு 2 ஹவர் ஐஸ் பெட்டியில் வச்சுருங்கம்மா. ஜில்லரில் வச்சுருங்க. வச்சுட்டு எடுத்து வெட்டுங்கம்மா. அருமையான புடிங் ரெடிம்மா. இந்த புடிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கரெக்டாக வரும். சரியா? எங்களுக்கு இது வந்து 3 நாளைக்கு வரும். அவ்வளோதாம்மா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ் பெட்டியில் வச்சிடணும். ஐஸ் பெட்டியில் வைக்க விருப்பம் இல்லாதவங்க வெளியில் வந்து 3 ஹவரில் இருந்து 5 ஹவர் வரைக்கும் நீங்கள் வெளியில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எருவும். அவ்வளோதாம்மா. ஐஸ் பெட்டியில் வச்சு 2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே எடுத்து கவுத்திட்டு வெட்டவும் செய்யலாம். அதிலே வச்சுக்கிட்டு வெட்டலாமா. அவ்வளோதான். என் வீட்டுக்காரங்க வந்து வெட்டுறாங்க. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. ஒரு அருமையான பிரெட் புடிங் ரெடிம்மா. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்கம்மா. ஓகேம்மா, இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe JJ Mom's Kitchen. Bye. See you.